அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற திமுக அரசு எடுத்துக்கொண்ட சிரத்தை குறித்து அமைச்சர் முத்துசாமி விளக்கம் அளித்துள்ளார். பாஜக போராட்டத்தால் இத்திட்டம் தொடங்கப்பட்டதாக தவறான கருத்தை அண்ணாமலை பரப்பி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அமைச்சர் முத்துசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற திமுக அரசு காலதாமதம் செய்ததாக அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இத்திட்டம் குறித்து ஆய்வு செய்தபோது முதல் மற்றும் மூன்றாவது நீரேற்று நிலையங்களுக்கு இடையே நிலங்கள் கையகப்படுத்தப்படாமல் இருந்தது தெரியவந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தேவையான அனைத்து நிலங்களையும் கடந்த 2022 செப்டம்பர் 29ஆம் தேதியே முழுமையாக பெற முடிந்ததாகவும் அடுத்த 4 மாதங்களில் திட்டப்பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சோதனை ஓட்டமாக தண்ணீர் எடுக்கப்பட்ட போது ஏற்கனவே அமைக்கப்பட்ட கிளை குழாய்கள் பல இடங்களில் உடைந்தும் பழுதடைந்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டு அவை சரி செய்யப்பட்டன. உபரிநீர் போதிய அளவிற்கு கிடைக்காததால் சோதனை ஓட்டத்தையும் முழுமையாக நடத்த முடியவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது உபரிநீர் மீண்டும் வந்த பின்பே சோதனை ஓட்டம் வேகமாக மேற்கொள்ளப்பட்டு 1045 குளங்களில் சிலவற்றை தவிர மற்ற அனைத்திற்கும் தண்ணீர் செல்லும் நிலை உருவாக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். பாஜக போராட்டத்தால் இத்திட்டம் தொடங்கப்பட்டதாக அண்ணாமலை கூறுவது முழுக்க முழுக்க தவறு என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பே இழப்பீடு தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனின் நடவடிக்கைகளால் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பயன்பாட்டிற்கு வரும் நிலை உருவானதாக அமைச்சர் முத்துசாமி விளக்கம் அளித்துள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.